சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஜெய்பீம் படத்தோட இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கும் அந்த படம் அக்டோபர் மாதம் திரைக்கு வர இருக்கு. சூழல் இப்படி இருக்க இந்த படத்தில் நடித்து கொண்டு இருக்கும் போதே அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆனார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். படத்துக்கு கூலி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஷூட்டிங் சில நாட்களுக்கு முன்பு தான் தொடங்கியது. இந்த சூழலில் படம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அது என்ன தகவல்னு வாங்க பார்ப்போம். மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் குறித்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக லால் சலாம் படம், அதாவது கெஸ்ட் ரோலில் நடித்த லால் சலாம் படம் வெளியானது. படு தோல்வியை சந்தித்தது. அடுத்ததாக வேட்டையன் படத்தில் கமிட் ஆனார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். படத்தில் ரஜினியோட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. ஜெய்பீம் படத்தின் மூலம் பெரும் கவனத்தை ஈர்த்தவர் ஞானவேல் என்பதனால இந்த படத்துக்கு உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு எகிரியிருக்கு. படத்தோட டைட்டில் டீசரும் நல்ல வரவேற்பை பெற்றது. படமானது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தில் ஷூட்டிங் கன்னியாகுமரி, மும்பை, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் விறுவிறுப்பாக நடந்து வந்தது. ரஜினிகாந்தும் முகமூச்சோடு அதில் நடித்து வந்தார். படத்தில் அவருடைய போர்ஷனுக்கான ஷூட்டிங் சமீபத்தில் தான் முடிவடைந்தது. நிச்சயம் இந்த படம் ரஜினிகாந்தோட கெரியரில் தரமான சம்பவமாக இருக்கும் என்று அவரது ரசிகர்கள் இப்போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தோட டப்பிங் பணிகளும் நேற்று முதல் தொடங்கிடுச்சு. இதற்கிடையே கோலிவுட்டின் தற்போதைய மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் லோகேஷ் கனகராஜ். அவர் கமல்ஹாசனை வைத்து விக்ரம் என்ற மெகா ஹிட் படத்தை கொடுத்தார். அடுத்து அவர் இயக்கிய லியோ படம் சறுக்கியது. சூழல் இப்படி இருக்க ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்குறாரு. அவர் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. படத்தோட டைட்டில் டீசர் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிப்பதற்கு பலரும் தவம் இருக்காங்க. ஆனால் அவர் கடைசியாக இயக்கிய லியோ திரைப்படம் விமர்சன ரீதியாக பலத்த அடி வாங்கிடுச்சு. முக்கியமாக படத்தில் ஃப்ளாஷ்பேக் குறித்து லோகேஷ் கொடுத்திருந்த பேட்டி பெரும் ட்ரோல்களுக்கு ஆளானது. இப்படி சூழல் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மூலம் தன்னை நிரூபிக்க வேண்டும் என லோகேஷ் கனகராஜ் முழு முனைப்பில் உழைத்து வருவதா படத்துக்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவிச்சிட்டு வராங்க. இதற்கிடையே இந்த படத்தில் வில்லனா நடிக்க வைக்க ஷாருக் கான், ரன்வீர் சிங் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தையில் நடத்தியதாகவும் ஆனால் அவங்க யாருமே ஒற்றுக்கொள்ளவில்லை என நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்நிலையில் கூலி படம் பற்றி புதிய தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி இந்த படத்தில் நாகார்ஜுனாவை வில்லனா நடிக்க வைக்க லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான பேச்சுவார்த்தை இப்போ நடத்திட்டு வராராம். கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா ஒத்துக்கினார்னா கண்டிப்பாக இந்த படத்தில் நாகார்ஜுனா தான் வில்லனா நடிக்க போகிறாரு. மேலும் இப்போ சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிகாசன் 2 பேரும் இணைந்து நடிச்சிட்டு இருக்காங்க. கூலி படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட ஷூட்டிங் தமிழ்நாட்டில் நடைபெறும் சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் பொங்கல் வெளியிடலான்னு படக்குழு முடிவெடுத்திருக்காங்களாம். அண்மையில் தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 10 இல்லை அப்படின்னா 31 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கூலி படத்தோட ட்ரெய்லரை நம்ம பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.